ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்கள் எல்லாம் ஆட்குறைப்பு பண்ணுறத முடிவு பண்ணி அந்த கம்பெனி ஒரு சிலரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த வேலையிலிருந்து வெளியில் வந்தவர் ரொம்ப மன வருத்தத்தோட, எப்படி இனிமேல் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம், இதை நம்பி நிறைய கடன் வாங்கி வச்சுட்டோம், பிள்ளைங்க படிப்பு இருக்குது, எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்ட போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடைக்கு போனார். போயிட்டு அவர் அங்கே டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் இருந்த ஒரு குப்பை தொட்டியை பார்த்தார். அந்த குப்பை தொட்டியில ஒருத்தர் ஒரு சாக்கு பையோட அதுல இருக்கிற அட்டைப்பொட்டி எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் சாக்கு பையோட அங்க இருந்த பால் கவரு, அப்புறம் அங்க இருந்த பாட்டிலு இதெல்லாம் ஒருத்தர் பொறுக்கி எடுத்துட்டு அவர் பட்டுக்கு போனாருங்களாமா. அப்புறம் அந்த பக்கம் வந்த ஒரு நாய் அங்க இருந்த இலையில இருந்த மீதம் இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போனது. அப்புறம் அந்த பக்கமா போன ஒரு பசு அந்த இலைகள் தலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனதாமா. இதை பார்த்துட்டே இருந்த அந்த நபருக்கு தோணுச்சா, ஒரு சின்ன குப்பை தொட்டிக்குள்ளாரே இத்தனை பேர் பயன்படுற அளவுக்கு இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ பெரிய உலகத்துல நமக்கான வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இன்னும் எவ்வளவோ இருக்கும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ளார ஒரு நம்பிக்கை பிறந்ததுதான். இனிமேல் நமக்கு தோல்வியே கிடையாது, நம்ம எதை செஞ்சாலும் வெற்றி தான் அப்படின்னு நினச்சி அவர் நம்பிக்கையோட அந்த இடத்த விட்டு போனாராமா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.